மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்றார். மீண்டும் 2 முறை வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்றார். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக. இந்த காலை நேரத்தில் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆமென், ஸ்கேல் கொடுங்க. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி கொஞ்சம் வாயை திறந்து கர்த்தர் எங்கள் இருதயத்தை ஆமென் உமக்கு நேராய் திருப்புவீராக. எங்கள் இருதயங்கள், எங்கள் சிந்தை உமக்கு நேராய் திருப்பப்படுவதாக. ரீமால கம்ம கந்தர யத்தலமா ஷகதி அந்தர பலபரபா. கொஞ்சம் வாயை திறந்து ஆவியில் நிரம்பி ஜபிக்க ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியானவரை எங்களை நிரப்புங்க வல்லமையினால, எங்களை நிரப்புங்க உங்க அபிஷேகத்தினால. ரிக்கமா லகந்தரபா ஷகதி அந்தர பலபரபா. கொஞ்சம் வாயை திறந்து நல்ல ஆவியில் நிரம்பி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ரீமா கபாரா ஷகந்தர பலபரபா. இயேசுவின் நாமத்தினால ரிக்கபா லகந்தர பலபா ஷகதி அந்தர பலபரபா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எல்லா இருதயங்களும் திறக்கப்படுவதாக. இருதயங்கள் திறக்கப்படுவதாக. வல்லமை இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஆமென், 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 ஆமென். கொஞ்சம் ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. எல்லா கட்டுகள் முறியடிக்கப்படுவதாக. ரீமாலா ஷகந்தர பலபரபரபரபா. சோர்வுகள் மாறுவதாக. பலவீனங்கள் மாறுவதாக. கர்த்தருடைய கரம் நம்மேல் நீட்டப்படுவதாக. நல்ல கைத்தட்டி ஆவியில நிரம்பி ரிக்கமா ரகந்தர பல ஷபதர பலபரபரபரபரபா. ரியந்தல பரபரபரபரபரபரபரபரபா. அந்நிய பாஷையில் ஆவியில நிரம்பி ரிக்கமா கந்தர பக்கபர பலபரபரபரபா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ரீமா கமா ரகந்துர பலபரபரபர. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக, பேசுவாராக. கைகளை தட்டி நல்ல விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. இருதயங்கள் திறக்கப்படுவதாக. இருதயங்கள் திறக்கப்படுவதாக. இருதயங்கள் திறக்கப்படுவதாக. ரீமா பாபா 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 பாபா. எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே. உங்க வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கிருபை நம்மை அதிகமாய் நிரப்புவதாக. இயேசு கிறிஸ்து அவர் படகிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது அவர் அடித்தட்டிலே தலையணை வைத்து நல்ல உறங்கி கொண்டிருக்கிறார், ரெஸ்ட் எடுக்கிறார். பல களைப்பு, ஊழியத்தில் உள்ள களைப்பு, சரீர சோர்வுகள் இருக்கும். ஓய்வு அவசியம் தேவை. சில நேரங்களில் ஊழியக்காரங்கள்லாம் டிராவலில் தான் ஓய்வு எடுக்க முடியும். அப்படி தொடர்ச்சியான பிரயாணங்கள், ஊழியங்களின் நிமித்தம் இயேசு அங்கே களைப்படைந்தவராய் அவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது 100% மனிதனாகவும் இருந்தார், 100% தெய்வமாகவும் இருந்தார். ஆமென். அவர் ஓய்வெடுத்தார். நம்மை போல பாடுகள் அவருக்கு இருந்தது, ஆனால் பாவம் இல்லாதவராக இருந்தார். நம்மை போல சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் இல்லாதவராக இருந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். சோதிக்கப்பட்டது உண்மை, அதை போல பாவம் இல்லாதவராக இருந்ததும் 100% உண்மை. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர். அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அடித்தட்டிலே. சீஷர்கள் அவர்கள் பிரயாணத்தில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் பேசுகிற அந்த நேரம் அமையவில்லை. அவர் களைப்பின் நிமித்தம் ஓய்வெடுக்கிறார். இவர்கள் அந்த பிரயாணத்திலே இயேசுவோடு கூட இருக்கிறார்கள்.
37ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்த சுழல் காற்று உண்டானது. பலத்த சுழல் காற்று. இயேசு இருந்த கப்பல்ல, இயேசு இருந்த படகுல பலத்த சுழல் காற்று. இயேசு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, இயேசுவை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கை, இயேசுவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையில் பலத்த போராட்டங்கள், பலத்த பிரச்சனைகள், பலத்த எதிர் வல்லமைகள் எவ்வளவு வந்தாலும் ஆமென், ஒன்றை மறந்து போகாதிருங்கள், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். பலத்த சுழல் காற்று, படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதியது. அந்த கப்பலின் மேல், படகின் மேல் மோதுகிறது. விசுவாச கப்பல் நம்முடைய வாழ்க்கையிலே தாக்கப்படுகிறது. உங்க வாழ்க்கையின் எந்த பகுதி முதலாவது தாக்கப்படும் என்றால் விசுவாசம் என்கிற பகுதி தாக்கப்படும். உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தின் முதலாவது சத்துரு தாக்குகிற ஒரு பகுதி விசுவாசம் என்கிற பகுதி. ஏன்னா இதை உடைச்சா எல்லாத்தையும் எளிதாக ஜெயிச்சிடலாம். விசுவாசம் என்கிற அந்த படகு உடையும் போது, அதுதான் கப்பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாச கப்பல். அப்ப ஆவிக்குரிய ஜீவியமே விசுவாசத்தில் தான் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாசத்தில் தான் இருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? மார்க்கு 16:16. அப்போ விசுவாசிக்கிறவர்களை கொண்டுதான் கர்த்தர் எதையும் செய்ய முடியும். ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசம் தாக்கப்படுகிறது. உங்க விசுவாசத்தை தாக்குகிற கடல் அலைகள் எது? யோசித்து பாருங்கள். நல்ல ஃபெய்த்தில் இருப்போம், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல நம்ம எந்த பகுதியை தாக்குவான்னா விசுவாசம் என்கிற பகுதியை தான் தாக்குவோம். ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் குறையும் போது எல்லாமே குறைஞ்சு போயிடும். விசுவாசம் குறைஞ்சா எல்லாம் குறைஞ்சிரும். கைகளை உயர்த்தி கேட்போமா, ஆண்டவரே எங்கள் விசுவாசம் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. வலது கை உயர்த்தி எல்லாரும் கேட்போமா, எல்லா சூழ்நிலையும் சொல்லுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அல்லேலூயா. விசுவாசம் தாக்கப்படுகிறது. கப்பலின் பின்னணையத்தில் இயேசு இருக்கிறார். எந்த கப்பலை, எந்த படகை அலைகள் மோதி அடித்ததோ அந்த படகின் அடித்தட்டில் இயேசு இருக்கிறார். எந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் மாறி மாறி சுழல் காற்று போல உங்களை சுற்றி அடிக்குதோ ஒன்றை மறந்துடாதீங்க, இயேசு அந்த இடத்துல இருக்கிறார். இவ்வளவு சுழல் காற்றுக்கு நடுவில், இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவில் இயேசு அவர்களோடு கூட இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களோடு இயேசு இருக்கிறாரா? எவ்வளவு போராட்டத்துக்கு நடுவிலும் இயேசு உங்களோடு இருக்கிறார். அதை விசுவாசிங்க. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஒரு 3 குறிப்புகளை நாம் சுருக்கமாக தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவர்கள் விசுவாசம் இல்லாமல் போனதற்கான 3 காரணங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கக்கூடாதபடிக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் உண்டானது. வேகமாக ஒரு 3 குறிப்புகளை தியானித்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுழல் காற்றை பார்த்தபோது சீஷர்கள் அவர்கள் பயந்தார்கள், அவர்கள் சோர்ந்து போனார்கள், அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஏன் அவர்கள் விசுவாசம் தணிந்து போனது? முதல் குறிப்பு, ஸ்தோத்திரம், பிரச்சனையை மேற்கொள்வோம் என்ற ஸ்தோத்திரம் அறிவு இல்லாமை. பிரச்சனையை மேற்கொள்வோம் என்கிற அறிவு இல்லாமை. பிரச்சனையை மேற்கொள்வோம், நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அறிவும் தெளிவும் அவர்களுக்கு இல்லை. இன்னைக்கு நிறைய நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஏன் சோர்ந்து போகிறோம்? ஏன் விசுவாசம் தணிந்து போகிறது? பிரச்சனையை மேற்கொள்வோங்கிற அந்த விசுவாசம், அந்த அறிவு நமக்குள்ள இல்லை. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்ன வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். இந்த அறிவு நமக்குள்ள வரணும், இந்த புரிதல் நமக்குள்ள வரணும். சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ உங்க வாழ்க்கையில எது வந்தாலும் இதை மேற்கொள்வேன் என்கிற அறிவு நமக்குள்ள வரணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா?
உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற போராட்டம், நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த வியாதி, இந்த மரண பள்ளத்தாக்கு, இதை மேற்கொள்வேன் என்று எத்தனை பேர் நீங்கள் உணர்கிறீர்கள்? ஆமென், ஸ்தோத்திரம். இது இருந்தா உங்க விசுவாசம் குறையாது. இந்த சூழ்நிலையை என்னால மேற்கொள்ள முடியும், இந்த பிரயாணத்தில் நம்ம உயிரோட திரும்புவோம், இதை மேற்கொள்வோம், இந்த பிரச்சனையை ஜெயிப்போம் என்கிற அறிவு அவர்களுக்கு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சபையில் ஆராதிக்கிற நமக்கு ஆமென், என்ன வந்தாலும், எவ்வளவு பெரிய மலை போல பிரச்சனை நின்னாலும், போராட்டம் நின்னாலும், உங்களுக்குள்ள ஒன்று இருக்க வேண்டும், இதை நான் மேற்கொள்வேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதை நான் மேற்கொள்வேன். ஆமென். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாக்குத்தத்தம் பண்ணி போயிருக்கிறார். மத்தேயு 16:18, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென், நாம் அதை மேற்கொள்வோம். எல்லாரும் சொல்லுங்க, நாம் அதை. பிசாச மேற்கொள்ளுகிற ஆமென் இடம் சபை. பிசாசை மேற்கொள்ளுகிறது எதுவென்றால் சபை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பிசாசை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை மேற்கொள்ள இந்த உலகத்தின் சக்திக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. நம்ம ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தின் வல்லமைகளுக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை மேற்கொள்ள உலகத்தின் வல்லமைக்கோ பிசாசின் வல்லமைக்கோ அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அதிகாரம் இல்லை. நம்மை மேற்கொள்ள பிசாசின் வல்லமைகளுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு உலகத்தை ஜெயித்திருக்கிறார். நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், நாமும் மேற்கொள்ள முடியும். உலகத்தை ஜெயித்த இயேசு எங்கேயும் அவர் போகல, நம்ம கூடவே இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னவர் அதோட முடிக்கல, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னு அர்த்தம், நான் மேற்கொண்டேன், நான் ஜெயம் எடுத்தேன். திடன் கொள்ளுங்கள். வியாதியை கண்டு பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. எதிரே நிற்கிற சவால்களை கண்டு பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிரே பெரிய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. எப்படி செய்து முடிக்க போறோம், எப்படி சாதிக்க போறோம், நாளைக்கு இவ்வளவு தேவை இருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க, மேற்கொள்ளுகிற கிருபை ஆண்டவர் தருவார். ஆமென். சமாளிக்கிற கிருபை அல்ல, மேற்கொள்ளுகிற கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, மேற்கொள்ளுகிற கிருபை. சமாளிக்கிற கிருபை வேண்டாம் ஆண்டவரே, மேற்கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. சில நேரம் பிரச்சனையை சமாளிச்சுட்டே இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சீஷர்கள் கொஞ்ச நேரம் சமாளிச்சு பார்த்தாங்க, முடியல. பிரச்சனைய அவர்கள் சமாளிக்க பார்க்குறாங்க, முடியல. அடுத்தபடியா இயேசுவை எழுப்புறாங்க. இயேசு பிரச்சனையை சமாளிக்க மாட்டார், பிரச்சனையை ஜெயிப்பார், மேற்கொள்ளுவார். ஆமென். நீங்க எத்தனை பேர் சமாளிக்கிறவங்களா மாற போறீங்க? நீங்க முயற்சி எடுத்தா பிரச்சனையை சமாளித்து கொண்டே இருப்பீங்க. இதை இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படியே சமாளித்து கொஞ்ச நாள் போயிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் சமாளிக்கிறவர் அல்ல, அவர் மேற்கொள்ளுகிறவர். இயேசு எழும்பின போது பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு உண்டானது. உங்கள் வாழ்க்கையின் போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இயேசுவினிடத்தில் இருக்கிறது. ஆமென். பாஸ்டருடைய சாட்சியில் சொன்னாங்களே, டிபி வியாதியிலிருந்து ஒரு நிரந்தர தீர்வு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வியாதியை சமாளித்து கொண்டிருக்கிறது அல்ல, நிரந்தர தீர்வை இயேசு நமக்கு கொடுக்க விரும்புகிறார். பெற்றுக்கொள்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற, எதிர்கொள்ளுகிற எல்லா சவால்களையும் சமாளிக்கிறது அல்ல, ஆமென், அவைகளை மேற்கொள்ளுகிற, ஜெயம் எடுக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அவர் எழும்புற வரைக்கும் சீஷர்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணுமே நடக்கல. உங்க பிரயாசங்கள் நீங்க எவ்வளவு சமாளிச்சாலும் உங்களால ஒன்றும் சாதிக்க முடியாது. அவர் எழும்புனா மேற்கொள்வார். ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புறது என்ன தெரியுமா? மேற்கொள்ளணும். எல்லாரும் சொல்லுங்க, மேற்கொள்ளணும். சாத்தானின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளணும். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா?
மேற்கொள்ளுகிற அபிஷேகம். மேற்கொள்வேன் என்ற அறிவு இல்லை. அதனால் அவர்களால் இந்த சூழ்நிலையிலே எதிர்கொள்ள முடியவில்லை. சில சூழ்நிலைகளை உங்களால் எதிர்கொள்ள முடியலை, ஃபேஸ் பண்ண முடியலை. காரணம் என்ன? மேற்கொள்வேன் என்கிற அறிவு இல்லாமல் போயிருக்கிறது. இதெல்லாம் நம்மளால முடியும், கர்த்தர் கூட இருக்கிறார், ஆமென், இதை ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்குள் என்ன இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மேற்கொள்வேன். எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க, நான் மேற்கொள்வேன். ரெண்டாவதாக ஏன் அவர்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போனது? அவர் தந்த அல்ல இயேசு தந்த அதிகாரத்தை குறித்த அறிவு இல்லாமை. அதிகாரத்தை இயேசு கொடுத்தார் சீஷர்களுக்கு. அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரத்தை கொடுத்தார். அவர்களுக்குள் இருக்கிற அதிகாரத்தை குறித்து அவர்களுக்கு அறிவில்லை. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவர் இயேசு சொல்லுகிறார், அசுத்த ஆவிகளை துரத்த, வியாதிகளை, நோய்களை தீர்க்கிற அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவர் இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் அதிகாரத்துக்குள்ள கண்ட்ரோல்ல வைக்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். சீஷர்களை அழைக்கும் போதே, அவர்களை ஊழியத்திற்கு அழைக்கும் போதே அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அழைக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை என்னை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கும் போதே அதிகாரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். இதை பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. இந்த அதிகாரம் எல்லாம் எப்போ ஆக்டிவேட் ஆகும் தெரியுமா? பிரச்சனை வரும்போது தான் தெரியும். நம்முடைய விசுவாசம் எதில் ஆக்டிவேட் ஆகும்னா, போராட்டத்துக்கு நடுவில் தான் ஆக்டிவேட் ஆகணும். ஆமென். ஏர் பேக் எப்போ ஆக்டிவேட் ஆகும்? எங்கேயாவது வண்டி என்ன செய்யும்? வேகமாக மோதும் போது, ஏதோ ஒன்று நடக்கும் போது தான் ஏர் பேக் என்ன செய்யும்? ஓப்பன் ஆகும், ஆக்டிவேட் ஆகும். அது மாதிரி சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், ஆமென், நம்ம வாழ்க்கையில் வரும்போது அப்போதான் விசுவாசம் ஆக்டிவேட் ஆகணும். 2 வருஷத்துக்கு முன்னால் எங்களுக்கு நடந்த கார் விபத்தில் எனக்கு ஏர் பேக்கே ஓப்பன் ஆகலை. ஆண்டவர் கிருபையை பாதுகாத்தார். ஆமென். இன்னும் அந்த வண்டி சாட்சியாக நிற்குது, போக மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கும்போதெல்லாம் சில நேரம் இருதயம் உடஞ்சிரும். ஆண்டவரே, எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே. அநேக நேரம் நன்றி சொல்கிறதுக்கு நிறைய பேர் கேட்டாங்க, சுற்றி உள்ளவங்க, என்ன இப்படி கொண்டு முன்னால் வச்சுருக்கிறீங்களே, நல்லாவா இருக்குது இது அப்படின்னு. என்னங்க, நானாக பிடிச்சி வச்சுருக்கேன், போக மாட்டேங்குங்க, அதனால இருக்குது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு நமக்கு தோணுதில்ல? ஆமென். எவ்வளோ அற்புதமானவர். நம்ம சாமர்த்தியம், நம்ம திறமை, நம்மளுடைய அறிவு ஒன்றுமே கிடையாது, நத்திங். எல்லாமே கர்த்தர் தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் கர்த்தர் தான், எல்லாம் ஆண்டவர் தான், எல்லாமே ஆண்டவர் தான். அதிகாரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை எப்போ ஆக்டிவேட் பண்ணணும்? பிரச்சனைக்கு நடுவில் ஆக்டிவேட் பண்ணணும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை எப்போ நீங்க பயன்படுத்தணும்? எதிராக போராட்டம் வரும்போது, விசுவாச கப்பலை மோதி அடிக்கும் போது சொல்லணும், இறையாதே அமைதலா இரு. இந்த வார்த்தை யார் சொல்லியிருக்கணும் தெரியுமா? 12 சீஷர்களும் சொல்ல தவறியதை இயேசு எழுந்து நின்று சொன்னார். நம்மேல் அன்புள்ள தெய்வம் நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம தவறுகிற இடங்களில் கர்த்தர் எழுந்து நின்று அவர் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறவர். அவர் தான் அன்புள்ள தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலைகள்ல, எத்தனையோ கட்டங்கள்ல நாங்க செய்ய வேண்டியதை செய்யாம போனாலும் எங்களுக்காக இருக்கிற ஒரு தேவன் அதை செய்து முடித்து எங்களை காக்க வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது அதெல்லாம். அதிகாரத்தை நம்ம தான் பயன்படுத்தணும். பிசாசை துரத்தணும், வியாதியை சுகமாக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரம். செய்து பாருங்க. பிரச்சனைக்கு நடுவில் விசுவாச வார்த்தைகளை பேசி பாருங்கள். வியாதிக்கு நடுவில், வியாதியே இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன் என்று நீங்களே கட்டளை கொடுங்க, வியாதி இல்லாமல் போய்விடும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லாமா?
ஆமென், ஸ்தோத்திரம். யாரையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர், உங்க ஜெபத்தினால பிசாசுகளை துரத்த ஆண்டவர் கிருபையை தருவாராக. இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்பாக சீசர்களை பார்த்து மறுபடியும் அதைத்தான் சொல்லி கொண்டு போகிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து இருக்கிறது. என் நாமத்தினாலே, அந்த அத்தாரிட்டியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சபைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பயன்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. எல்லா அதிகாரத்தையும் வாங்கி வச்சுட்டு பாம்போல உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பயன்படுத்து, பயன்படுத்து. எல்லா அதிகாரமும் நமக்கு கொடுத்தது எதற்காகனா, எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்காக. ஆமென். சூழ்நிலைகளால் வருகிற நெருக்கங்களை, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்வதற்கு அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். சூழ்நிலைகள் எப்பொழுதும் நமக்கு சாதகமாக இருக்காது. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தார். அவ்வளவு மீதம் 12 கூடைகள் எடுத்தாங்க. சூழ்நிலை ரொம்ப சாதகமாக இருக்குது. பசி தீர்ந்தது. போன இடத்துலலாம் அற்புதம். வரிகட்டன்னா மீன் வாயை தர வெள்ளி பணம் இருக்குன்னார். எல்லாம் சாதகமாக இருக்குது. ஆனால் சில சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக வரும். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ட்ராவலில் கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக போகுது. இப்போ தான் ஜெபம் பண்ணி ஆராதிச்சு கொஞ்சம் சர்ச்சுக்கு வந்து, ஆமென், கொஞ்சம் கூட்டத்துக்கெல்லாம் போய் கேர்சல்லாம் ஒழுங்காக பங்கெடுத்தா வருது பாருங்க விசுவாசத்தை உடைக்கிற பிரச்சனை. வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம், கவலைப்பட்டு போகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றார், அதிகாரத்தை பயன்படுத்து. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? பயன்படுத்த போகிறேன். எல்லாத்தையும் நமக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதை பயன்படுத்தினா கிரியைகள் நடக்கும். இதை பயன்படுத்தினா அற்புதங்கள் நடக்கும். சாத்தானின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கிற அதிகாரம். அல்லேலூயா சொல்லலாமா? பேய் பிசாசெல்லாம் ஓடும் நம்மளை கண்டு. ஆமென். பேயை கண்டு நம்ம ஓடுறோமா? ராத்திரி தூக்கத்தில் பேய் வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்தோத்திரம். சிலர் காலையிலே ஊரை விட்டே ஓடிடுவாங்க, பேய் தொந்தரவு தாங்கலை. கர்த்தர் சொல்றார், அந்த பேயை நம்ம விரட்டணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? உங்களை பேய் விரட்டுதுன்னா நீங்கள் இன்னும் அதிகாரத்தை பயன்படுத்தலைன்னு அர்த்தம். பேய் யாரை விரட்டும்? அதிகாரம் இல்லாதவங்களை விரட்டும். அதிகாரத்தை பயன்படுத்தாதவர்களை பேய் விரட்டும். ஸ்தோத்திரம். பிசாசு விரட்டுறது யார? ஒன்று அதிகாரம் இல்லாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். 2வது அதிகாரத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று பயன்படுத்தாதவர்கள். நாம் 2 நிலையிலும் இருக்கக்கூடாது. அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்களை கண்டு பிசாசு நடுங்குவான். அதிகாரத்தை யூஸ் பண்ணுறவங்களை கண்டு பிசாசு பயப்படுவான். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இருளின் ராஜ்யத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. 3வது, ஏன் விசுவாசம் இல்லாமல் போனது? ஏன் விசுவாசம் குறைந்து போனது அவர்கள் வாழ்க்கையில்? ஆமென். தேவனுடைய செயல்களை குறித்த அறிவு இல்லாமல். ஆண்டவர் எப்படி செயல்படுவார், எந்த நேரம் செயல்படுவார், ஸ்தோத்திரம், எப்பொழுது அற்புதம் செய்வார், அதை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லை. தேவனை குறித்த அறிவு இல்லை. தேவனுடைய செயல்களை குறித்த அறிவு இல்லை. அவர் யோசனைகளில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர், வல்லமை உள்ளவர். அவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். அவர்கள் இயேசுவை பார்த்து எப்படி கூப்பிடுறாங்க? இயேசுவே எழும்புன்னு சொல்லலை. நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறோம், நீர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறீரே. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உறங்கி கொண்டு இருக்கிறவர் போல இருந்தாலும் கடந்த வாரத்தில் சொன்னேன், ஆமென், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாம் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அமைதியாக இருக்கிறது போல இருந்தாலும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கு. ஒன்றும் அவர் கையை மீறி என்ன செய்யாது,
நடக்காது உங்கள் வாழ்க்கையில். தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், தேவனுடைய செயல்களை புரிந்து கொள்ளுங்க. அவர் எப்போ அற்புதம் செய்வார், அவர் நிச்சயம் செய்வார் என்கிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். தேவனை குறித்த ஒரு தெளிவான புரிதல் நமக்கு அவசியம் தேவை. இந்த இயேசு கிறிஸ்து நம்மை மடிந்து போக விட மாட்டார். இவரால் எல்லாம் செய்ய முடியுங்கிறத அவங்க விசுவாசிக்காம போயிட்டாங்க. காரணம், அவரை குறித்த அறிவு, அவருடைய செயல்களை குறித்த அறிவு இல்லை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். தேவனுடைய செயல்களை குறித்த ஒரு அறிவு நமக்கு தேவை. அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கை மாற்றம் அடையும். அவர் எழுந்து அமைதலாயிருன்னு சொன்ன போது சூழ்நிலைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு, என்னென்ன உங்கள் கையை மீறி போயிட்டுருக்கு, உங்கள் தலைக்கு மேலே பிரச்சனை போயிட்டுருக்கா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய செயல்களை குறித்த ஒரு அறிவு உனக்கு தேவை. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் எழும்பும்போது எல்லாம் அடங்கும். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் எழும்பும்போது எல்லா எதிரான சூழ்நிலைகளும் அடங்கி போகும். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பாதகமாக இருக்குதோ எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி அமைப்பார். இன்றைக்கு எல்லாரும் கேளுங்க, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நம்முடைய செயல்களை குறித்த ஒரு அறிவை எனக்கு தருவீராக. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செயல்கள் எப்படிப்பட்டது? எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளது. அவரால் எல்லாம் செய்ய முடியும். இந்த புரிதல், இந்த அறிவு சீஷர்களுக்கு இல்லை. எத்தனையோ பேரை சுகப்படுத்தினாரு, அதெல்லாம் பார்த்தாங்க. அது எப்படியா இயற்கை அவரால் கட்டுப்படுத்த முடியும்? காற்றையும் கடலையும் அவரால் என்ன செய்ய முடியும்? அந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆனால் யோபுக்கு இருந்துச்சு, சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது, அவர் செய்யணும்னு நினைச்சதை அழகா செஞ்சு முடிப்பார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அவர் செய்யணும்னு நினைச்சதை அழகா செய்து முடிப்பார். ஒன்றும் குறை வைக்க மாட்டார், ஒன்றும் குறை வைக்க மாட்டார். அவர் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ எல்லாத்தையும் அழகா அருமையாக ஆச்சரியமாக செய்து முடிக்கக்கூடிய தேவன். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் எதெல்லாம் செய்யணும் தீர்மானித்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக கர்த்தர் அழகாக செய்து முடிப்பார். ஒன்றிலும் அவர் குறைவு வைக்க மாட்டார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. ஆண்டவர் குறைவில்லாதவர், பூரணர். எல்லாரும் சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? பூரணர். அவர்கிட்ட குறைவே இல்லை. அவர்கிட்ட குறைவே இல்லை. கானாவூர் திருமண வீட்டில் குறைவை நிறைவாக்கினார். இயேசுவின் தன்மை, தேவனுடைய குணாதிசயம், அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவர் அதுபோல் அவர் குறைவற்றவர். அவரிடத்துல எதுவுமே குறைவா இருக்காது, எல்லாமே பரிபூர்ணமா இருக்கு. அல்லேலூயா. சகலமும் பரிபூர்ணமா இருக்கிறது. குறைவு என்பதற்கே என்னல்ல, இடமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, அவரை குறித்த, அவர் செயல்களை குறித்த ஒரு அறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த நிலையிலும் என்னை கர்த்தர் நடத்த முடியும். கொஞ்சம் பணம் தான் இருக்கு, கொஞ்சம் வருமானம் தான், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரால் நடத்த முடியும். அவருடைய செயல்கள் ஆச்சரியமானது. வழிகளை திறப்பார், வாசல்களை திறப்பார், வரவேண்டிய பணங்கள் வரும், அடைக்கப்பட்ட வழிகளை கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். தேவனால் எல்லாம் கூடும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கை குறை உள்ளதுதான், அவருடைய வாழ்க்கை பூரணமானது. அந்த பூரணமானவர் கையில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அந்த பரிபூர்ணமானவர் கையில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் எல்லாத்தையும் அழகாக நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாத்தையும் அழகாக நடத்துவார். அவரிடத்துல எந்த வேற்றுமையும் இல்லை. எல்லாம் அவர்கிட்ட பரிபூர்ணமாக இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரை எதிலெல்லாம் குறைவாக இருக்கிறோம், இன்னைக்கு அவர் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நிறைவு வரும், நிறைவு வரும், நிறைவு வரும். வாய்களை திறந்து சொல்லுங்க, நிறைவு உண்டாகட்டும். பரிபூர்ணமானவர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நிறைவு உண்டாகும். ஏன் அவிசுவாசம்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு பிரச்சனையை மேற்கொள்வோம் என்ற அறிவு இல்லை? ஏன் விசுவாசம் இல்லாமல் போனது? அதிகாரத்தை குறித்த அறிவு இல்லாமை. ஏன் விசுவாசம் இல்லாமல் போனது?
தேவனுடைய செயல்களை குறித்த அறிவு இல்லாமை. இதெல்லாம் செய்ய முடியுமா? அவங்களுக்கு செஞ்சார், இவங்களுக்கு செஞ்சார், எனக்கு செய்ய முடியுமா? நிச்சயம் செய்ய முடியும். சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்ற தேவனால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை செய்ய கர்த்தரால் முடியும். உங்க மனதுக்கு அது உங்க அறிவுக்கு எட்டாம இருக்கலாம், ஆனா கர்த்தரால் எல்லாம் கூடும். 41 வசனம், மார்க் 41 தான் கடைசியில் சொல்றாங்க, இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரை அவரை குறித்த தெளிவான அறிவு இல்லை, இதுவரைக்கும் அவரை குறித்த தெளிவான புரிதல் இல்லை. ஸ்தோத்திரம். காற்று கடல் கீழ்ப்படியுமா? தேவனை, அவருடைய செயல்களை நாம் அறிந்து கொள்வதற்காக சில நேரங்களில் கர்த்தர் சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா பிரச்சனைக்கு நடுவில். அது போல ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பயங்கரமானவர். ஸ்தோத்திரம். அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை எதுல தான் நம்ம அறிய முடியும்? சில பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் தெரியும். உங்களால் உணர முடியும், எந்த மனுஷனால் இதை செய்ய முடியாது, எனக்கு என் கர்த்தர் ஒருவரே இதை செய்து முடித்திருக்கிறார். ஆமென். எவ்வளவோ முயற்சி எடுத்து வைத்தியர்கள்ட்ட போயும் சற்றாகிலும் குணமாகல. ஆகவே அவளுக்கு தெரியும், இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுதான் எனக்கு சுகம் கிடைத்திருக்கிறது. எவ்வளவு பிரயாசங்கள், எவ்வளவு முயற்சிகள், எவ்வளவு ஆமென் அலைச்சல்கள், ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஆனால் இப்பொழுது நமக்குள்ளே தெரியும், ஆமென், இதை கர்த்தர் ஒருவரே செய்திருக்கிறார். ஆமென். காற்றும் கடலும் அடங்கின போதுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இவர் எவ்வளவு பெரியவர் என்று. சில பிரச்சனைகளுக்கு நடுவில் கர்த்தர் நம்மளை நடத்துறாருன்னா அவருடைய வல்லமை அதில் விளங்க பண்ணுவார். ஆமென். சோர்ந்து போகாதீங்க, உங்க விசுவாசம் பலன் அடைவதாக. பிரச்சனையை மேற்கொள்வோம் என்கிற அறிவு வரும்போது, அதிகாரத்தை நம்ம அறிந்து செயல்படுத்தும் போது, தேவனுடைய செயல்களை குறித்த, அவருடைய நடத்துதலை குறித்த தெளிவான அறிவு வரும்போது நமக்குள் விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். இந்த அறிவு இல்லைன்னா விசுவாசம் குறைந்து போகும். ஆமென். கர்த்தர் இந்த 3 நிலைகளையும் நம்முடைய வாழ்க்கையில், இந்த அறிவை, இந்த புரிதலை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.